அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு தலைவிதி மாறும் நேரமாக 14/1/2023 முதல் 20/1/2024 வரை தை பிறந்தால் வழி பிறக்கும், நல்ல செய்தி கிடைக்கும், இனிமையான நேரமாக எவையெல்லாம் அமைகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்லதொரு மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு அமைப்பில் பல கிரக நிலைகள் சாதகமாக சஞ்சரிக்கின்றன. அதே சமயம் சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு அமைப்பாகவும் சில கிரகநிலைகளின் அமைப்பு உள்ளது என்பதை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது தெல்ல தெளிவாக நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்தக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த தருணத்தில் இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாறுதல் என்பது சந்திரன் பெயர்ச்சி, சூரிய பெயர்ச்சி, சுக்கிர பெயர்ச்சி என 3 கிரகநிலைகள்ல மாறுதல் ஏற்படுகின்றன. இந்த மாறுதல்கள் கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தையும் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல செய்தி கிடைப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த தருணமாக மாற்றுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் மிக வலுவாக சூரியன் 4ஆம் இடமாகிய அர்த்தாஷ்டகஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்தில் இருந்து விலகி பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5இல் நுழைகிறாருங்க. 15ஆம் தேதியிலிருந்து 5இல் மிக வலுவாக சஞ்சரிக்க போகிறார். சூரியன் 5ஆம் இடத்திற்கு வருவது அமோகமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. உஷ்ண கிரகமும் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை மிகவும் வலுவுள்ளதாக மாற்றக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு விதமான காரிய தடைகள் விலகும். நீங்கள் திட்டமிட்டதை விட நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும். அலைச்சலும் சிரமமும் உடல் சார்ந்த ஆரோக்கிய தொல்லைகளும் விலகும். பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் நிறைந்து கிடைக்க போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சூரியன். இதிலும் குறிப்பாக தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளை பெறக்கூடிய வகையில் பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது மாதூர்காரகனாக இருக்கக்கூடிய சந்திரனின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது 6, 7, 8, 9 ஆகிய இடங்களில் இந்த வாரத்தில் சஞ்சரிக்க போகிறாருங்க. சந்திரன் இந்த வாரத்தின் இறுதியில் சற்று அஷ்டமத்தில் சஞ்சரிக்க போகிறாருங்க. 18ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரை அந்த தருணங்கள்ல சற்று அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை. சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கும் போது சின்ன சின்ன தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே சந்திராஷ்டம தினங்கள்ல மட்டும் அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு தருணமாக கன்னிராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. இந்த வாரத்தில் நிறைந்த நன்மையை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சூரியன் மற்றும் சந்திரன் சஞ்சரிப்பது பல காரிய தடைகளை நிவர்த்தி செய்து நல்ல முன்னேற்ற வாய்ப்பை நிறைந்து பெறக்கூடிய இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது 19ஆம் தேதியிலிருந்து புதன் செவ்வாயுடன் இணைந்து ராசியின் அதிபதியான புதனுடன் இணைந்து சுக்கிரன் சஞ்சரிக்க போகிறாருங்க. இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சுகஸ்தானத்தில் மிக வலுவாக அமர்வது கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய பல சிரமங்களை விளக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் சுக்கிரன் 3ஆம் இடமாகிய சகாயஸ்தானத்தில் இருப்பதை விட 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்திற்கு வரும்போது பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக உருவாகும். எனவேதான் குடும்பத்தில் ஒற்றுமை என்பது பிறக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும். கலைத்துறை சார்ந்த பணிகளில் சுக்கிரன் மிகவும் அனுகூலமாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த வாரத்தில் புதிய வாய்ப்புகள் மிகவும் அதிரடியாக உங்களை தேடி வரக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் தனவரவு நிறைந்து கிடைக்கும். புதிய முயற்சிகள் அனைத்தும் மிகப்பெரிய அளவில் வெற்றியும் விருதையும் பெறக்கூடிய அளவிற்கு வரவேற்கத்தக்க ஒன்றாக அமைய போகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் சுக்கிரன் சுகஸ்தானத்தில் வேற்றிருப்பதால் எந்த விதமான பாதிப்பையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை. கட்சியிலும் செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. தொண்டர்கள் மத்தியில் எதிர்பார்த்ததை விட நல்ல முன்னேற்ற வாய்ப்பு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாற்றுகிறாருங்க சுக்கிரன். சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது சனி பகவான் ரூணரோக சத்ருஸ்தானமாகிய 6இல் இருப்பது கன்னிராசிக்காரர்களுக்கு அமோகமான வளர்ச்சி நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சனி மிகவும் வலுவாக ரூணரோக சத்ருஸ்தானமாகிய 6இல் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பாருங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 3, 6, 11 ஆகிய இடங்களில் வீற்றிருக்கும் போது அளவற்ற முறையில் நன்மையை அள்ளி கொடுப்பார். இந்த தருணத்தில் குரு, ராகு, கேது போன்ற கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமாக இல்லை என்றாலும் கூட சனி ஒருவர் மிக சிறப்பாக சஞ்சரிக்கிறாருங்க. எனவேதான் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் மிகவும் அபரிவிதமாக கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகிறது. தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிய வாய்ப்பு
வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்குங்க. வியாபாரத்துறை, தொழில்துறையை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய சனி பகவான் லாபகரமாக மிக வலுவாக சஞ்சரிப்பதால் எந்த காரியத்தை திட்டமிட்டாலும் அதில் அலைச்சல் சிரமம் இல்லாமல் அவற்றை சிறப்பாக செய்து முடிக்கலாம். கடன் சார்ந்த தொல்லைகள் விலகும். பொருளாதார ரீதியாக முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறாருங்க சனி பகவான். சனி பகவான் மிக சிறப்பாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் மற்ற கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய சிரமங்களையும் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு விலக்கி விடுகிறார். இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மேலதிகாரிகளின் ஆதரவு கிட்டும். சாதகமற்ற ஒரு சூழ்நிலை இருந்த நிலை மாறி அனைத்திலும் சாதகமும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையானது உத்தியோக ரீதியான பணிகளில் நிறைந்து கிடைக்க போகிறதுங்க. புதிய முயற்சிகளில் நல்ல வெற்றி வாய்ப்பு கிட்டும். நீங்கள் எதிர்பார்த்தபடியே வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல அற்புதமான சலுகைகள் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை சனி உறுதிப்படுத்துகிறார். ராசியின் அதிபதியான புதன் 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தில் வீற்றிருப்பது நன்மை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கும். விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாயும் அர்த்தாஷ்டகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். மிக விரைவில் அவர் ஆட்சி பலம் பெறுவதை விட உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான நன்மை கொடுப்பாருங்க. அப்படி உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறார். எனவே இந்த தருணத்தில் வருமானம் சற்று குறைவாகவும் சற்று சின்ன சின்ன தடைகளை சந்தித்தாலும் மிக விரைவில் அனைத்தும் மிக பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் செவ்வாயினுடைய அமைப்பு மிக தெளிவாக உறுதிப்படுத்துகிறது. செவ்வாய் அர்த்தாஷ்டகஸ்தானத்தில் இருப்பதால் இந்த தருணத்தில் அவசரம் காட்ட வேண்டாம், பொறுமையுடன் செயல்படுங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்கிரன் ஆகிய 2 கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது குரு அஷ்டமஸ்தானம் ஆகிய 8இல் இருக்கிறார். ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இல்லை என்பதால் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை. இருந்தாலும் அவர் 9ஆம் இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறாருங்க. எனவே சிரமங்கள் குறைவதற்கான வாய்ப்பு பெண்மணிகளுக்கு கிடைக்கிறது. சுகஸ்தானத்தில் மிக வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக பல சுப நிகழ்வுகள் இல்லத்தில் சந்திப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது. இருந்தாலும் அனைத்து விதமான பணிகளிலும் சற்று கவனத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் பெண்மணிகள். ஆனால் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய நல்ல செய்தியானது நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது. முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் அஷ்டமத்தில் இருப்பதால் பெரிய அளவிற்கு காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்க இயலாத ஒரு தருணமாகவும் சில விஷயங்கள்ல இழுபறி நீடித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் தான் அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் குருவிடமிருந்து பெரிய அளவிற்கு நன்மை கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதே சமயம் ராகு கேது வலுவாக சஞ்சரிக்கின்றன. ஜென்மத்தில் கேது இருக்கிறாருங்க. ஒரு மந்தமான சூழ்நிலையை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு மிக அதீதமாக இருக்கிறது. 7 விபரீத யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் ராகு இருக்கிறார். எனவே சற்று அதீத விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் இந்த பொங்கல் பண்டிகையை உற்றார் உறவினர்களுடன் சேர்ந்து உங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துங்கள். அப்போது நிச்சயமாக மகிழ்ச்சி இரட்டிப்பாகும். மேலும் பல மடங்கு நன்மை கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. கன்னிராசிக்காரர்களுக்கு